வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகும். ராகி, சோளம், முழு உளுந்து இதெல்லாம் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான தோசை. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஃபைபர் ரிச், நிறைய சத்து கலந்து இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ராகி சோளத்துல நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தோசை அப்படின்னா பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஹெல்தியா ராகி, சோளம் அதெல்லாம் டயட்ல சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மல்டி கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை பண்றதுக்கு ஒரு கப்பு ராகி, கேவுருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. ஒரே கப்பை யூஸ் பண்ணி எல்லாமே அளந்துக்கலாம். ஒரு கப்பு சோளம், அரை கப்பு முழு உளுந்து, தோலோட இருக்கும் இல்லையா முழுசா அந்த உளுந்து, அரை கப்பு வெள்ளை உளுந்து, இதுவும் முழு உளுந்து, நம்ம இட்லிக்கெல்லாம் ஊற போடுவோம் இல்லையா அது, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இது வந்து ஊறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊற வச்சோம் இல்லையா உளுந்து, வெந்தயம், ராகி, பயிறு எல்லாமே சூப்பரா ஊறியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இது ஊறிருக்கு. இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நான் ஒரு அரை கப்பு வந்து அவுல் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் நல்லா சாஃப்டா ஊறிருக்கு. அதாவது நல்ல நைலான அவுல், மெல்லிஸ் அவுல் எடுத்துட்டோம்னா வாஷ் பண்ணி உடனே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இல்ல கெட்டி அவுல் எடுத்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதோட சேர்த்து அவுலையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துப்போம். நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, மாவை இந்த அளவு அரைச்சி எடுத்துட்டாச்சு. ராகியும் சோளமும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இல்லையா, நம்ம எவ்வளவு நேரம் ஊற வச்சாலும் மிக்சியில் அரைக்கும் போது இந்த அளவுக்கு தான் நம்மளால அரைக்க முடியும். இதே நம்ம கிரைண்டர்ல அரைச்சோம்னா நல்லா இன்னும் ஸ்மூத்தான மாவா கிடைக்கும். இந்த மாவோட நமக்கு காணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பை வந்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கையால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபர்மெண்ட் ஆகும், ஈவனாகவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு பாருங்க சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் எடுத்துருக்கு. பாருங்க, அப்படியே பபுள் பபுளா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம தோசை பண்ணிக்கலாம். இது பாருங்க நல்லா சூடாயிடுச்சு. மாவை நல்லா கலந்துட்டு தோசை பண்ணிடலாம். பாருங்க, நல்லா மெலீஸா பண்ண வரும். மாவு லேசா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் விடணும். இப்ப எண்ணெய் விட்டுடலாம். சுத்தி கொஞ்சம் சென்டர்லயும் எண்ணெய் தாராளமா விட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். பட்டர் போட்டுக்கலாம், இல்ல நெய் போட்டு கூட பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். நம்ம மூடி வச்சு பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கணும். பாருங்க, நல்ல மெல்லிசா, ஓரங்கள்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. பாருங்க, 4 தோசை சாப்பிட்ற இடத்துல இந்த 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம மூடி வச்சு பண்ணோம் அப்படின்னா ஒரு சைட் குக் பண்ணாலே போதும். பாருங்க எவ்வளோ சூப்பரா அப்படியே பேப்பர் மாதிரி மெல்லிசா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. பாருங்க, தோசை மொறுமொறுன்னு அருமையா இருக்கு. கலர் பார்த்தாலே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். இப்போ தோசையை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரவா தோசை மாதிரி, பேப்பர் தோசை மாதிரி மெலீஸாவும் ரோஸ்டாவும் நல்லா வருது. மில்லட் தோசை சர்விங்க்கு ரெடி. தோசை வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. மல்டி கிரெயின் தோசை சொல்லலாம், இல்ல ராகி சோள தோசை அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ரொம்ப ஹெல்தியான தோசை, அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான தோசை கூட. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரசாரமா எந்த சட்னியா இருந்தாலும் நல்லா இருக்கும். தேங்காயும் காஞ்ச மிளகாயும் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். இந்த சட்னியோட இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்ம டேஸ்டா இருக்கு, நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. ரோஸ்டா அப்படி பிடிக்கும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் சாஃப்டான தோசை சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் திக்கா பண்ணிட்டோம்னா சாஃப்டா இருக்கும். இல்லை இதே மாதிரி நம்ம ஊத்தப்பம் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சோளத்துல ஒரு லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அது இந்த தோசையில நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ராகியோ சோளமோ வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ரெகுலரா சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி டிஃபன் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த மாவை வந்து நம்ம நிறைய அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது.
இது வந்து ஒரு 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு இருக்க கொஞ்சம் நீத்து போக ஆரம்பிச்சிடும். அரைக்கும் போது நல்லா திக்கா அரைச்சுக்கணும். 2-3 நாளுக்குள்ள இந்த மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். இந்த ஹெல்தியான தோசையை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.